வாடகை எங்கிட்டு வருது. அவர் என் மாமன் கேஆர்பி டைலரும் கயிறு கட்டிட்டாப்புல. அப்புறம் வாடகை வராது. சரவணே அந்த மாதிரி டைப்பே கிடையாது. ஆமா, இந்த சூர்யாவும் கயிறு கட்டிட்டா. இல்ல இல்ல, இங்க கையில கட்டுறத கழுத்துல மொத்தமா கட்டிட்டீங்கன்னா சுத்தமா முடிஞ்சிடும். கல்யாணம் போட்டு போட்டு நீங்க தவறாது பண்ணாதீங்க. அன்பான பெரியவர்களே, அருமைக்குரிய தாய்மார்களை, மண்ணை பொண்ணாக்கும் விவசாய பெருங்குடி மக்களை, காக்கும் சட்டியாகிய காக்கி சட்டி அணிந்திருக்கும் மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி ஐயாவர்களே, உள்ளூர் விருந்தாளிகளை, வெளியூர் பங்காளிகளை, படித்த இளைஞர்களே, படிக்காத விதைகளை அத்தனை பேருக்கும், குறிப்பாக இந்த நாடகத்தை சீரோடும் சிறப்போடும் நடாத்திக் கொண்டிருக்கும் எல்லா குழுவினர்களுக்கும் எங்கள் நாடக கலைக்குழு சார்பாக அன்புடன் வருகிறவர்கள் வரவேற்று மிக சிறப்பா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருந்துச்சு, சந்தோஷம். ஆமா, மாப்பிள்ளை சொன்ன என்ன மாப்பிள்ளை பைபாஸ் ரோடா இருக்கு, அப்போ ஆளுங்க வருவாங்களா என்ன, நீங்க அதை பத்தி கவலையப்படாதீங்க. கூட்டம் நிறைய இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க. அதை பாருங்க எவ்வளவு ஜாலியா பாத்துட்டு இருக்காங்க. இந்த ரோட்ல இப்ப பஸ் வண்டி போற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி உட்காந்து பார்க்க முடியுமா? எங்கிட்ட உட்காந்து பார்க்கலாம், பொறுமையா பார்க்கலாம், சந்தோஷமா பார்க்கலாம். ஆமா, பைபாஸ் ரோடு பார்த்தா எனக்கு ஒரு இடம் போடுறேன். சிவன் ராத்திரி மெட்ராஸ் நாடகம் இந்த வருஷம் தான். அலமாதி நான் ஐயா நம்ம ஊர்ல இருந்து அப்படியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வந்து நின்றுட்டேன். வந்து நின்னா பஸ் வரவே இல்லை. பைபாஸ் மேல பாலம், இந்த பாலத்துக்கு கீழே நம்ம ஊரு இந்த காரணத்துக்கு எல்லாருமே வந்திருந்தாங்க. என் சொந்த பந்தத்தை விட நம்ம திருப்பத்தூர், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி இந்த ஏரியாவிலேருந்து வந்தவங்க தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ரொம்ப சொந்த பந்த மாதிரி எல்லாருமே வந்திருந்தாங்க. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாருக்கும் வணக்கம், வாங்க வாங்க, எல்லாரும் வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு தெரியும் நம்ம ஏரியா அப்படின்னு. தாய் கிராமம், தாய் வீடுதான் நம்மளுக்கு. இது மேல பைபாஸ், கீழே தான் பஸ் வரும். ஆமா, ஒரு பஸ்ஸும் கூட நிக்கல. மணி 9 மணிக்கு மேல ஆச்சு. ஏன்னா பஸ் ஒண்ணுமே நிக்கல அப்படின்ட்டு சரி பாலத்து மேல அந்த மேல ஏற இடத்துல போய் நிப்போம் போய் நின்னுட்டேன். நின்று வந்து ஒரு வண்டி கூட சிவன் ராத்திரிக்கு எல்லாம் ஃபுல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒருத்தன் 2 வீலர்ல வந்தேன். நான் கையை நீட்டினேன். நீட்டின உடனே நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டின ஏறி உட்காந்துட்டேன். ஏறி உட்காந்து வாக்குல மாடு வண்டியை ஓடிட்டு போயிட்டே இருந்தேன். எதுவுமே பேசல என்கிட்ட. மாடுக்கு போயிட்டே இருந்தா ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போன உடனே நடு ரோட்ல போக ஆரம்பிச்சேன். ஏன் அப்படி வர்ற லாரிக்கு நேரம் உள்ள போயிட்டாயா? என்னடா அப்படின்னு என்னடா அப்படின்னு நீ எல்லாம் தூக்கிட்டு வந்த மாதிரி அவன் நடு ரோட்ல கொண்டே விட்டான். லாரிக்குள்ள கொண்டே போயிட்டான். யாரா நீங்க அப்படின்னு நான் பாத்துட்டேன். திரும்பிட்டு யாரா நீனா நீதானா இல்ல பாலத்துல எங்கடா போயிட்டு இருக்க? நான் சாக போயிட்டு இருக்கேன்டாங்க. அவன் ஏடா சண்டால பாவி சாக போறவே என்னடா ஏத்திட்டு போகணும் சிவராத்திரி அன்னைக்கு நீ எப்படா ஏறினேங்கிற? ஏடா பாலத்துக்கு நிப்பாட்டின கூட தெரியலையாடா? கேட்டா நானே அரைப்போதையில மருந்தை குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன்டா அப்படின்னா. எப்பா சாமி நீ இறக்கி விடுறா, நல்ல நல்ல பெரிய நாளுமா. ஆமா, அந்த மாதிரி வந்து இறங்கணும்னு மாமா மாமாமா என்ன மாமான்னா இப்ப வக்கடா ஒழிக்கிறாயா? சரி ரைட்டு, இருக்கட்டும், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்தோஷத்துலையும் பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறத. ஆமா, உங்களை சந்தோஷப்படுத்த நாங்கள் வந்திருக்கோம். பிடிக்கும் முறை அமைதியாக இருந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்குமாறு உங்களை அன்புடன் வேண்டு விரும்பி கேட்டுவிடும். நன்றி நன்றி. அந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாம் கும்பிடு குருசாமி. ரைட், வாங்க, ஜாலியா நல்லா இருக்குமே. தாரோட்டு சூடுக்கு உட்காந்து நாடா பாக்குறதுக்கு கதை 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 கதைன்னு இருக்கு. அதனால வரவேற்று பார்த்து பாப்பா.